தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது சங்கீதம் வசனம் 13. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி அப்பா. புதிய கிருபையோடும் புதிய இரக்கத்தோடும் புதிய நன்மையோடும் புதிய ஆசீர்வாதத்தோடும் கர்த்தர் இந்த நாள்ல எங்கள் மத்தியில நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, இந்த நாள்ல கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி கர்த்தருக்கு பயப்படுகிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிப்பீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை இந்த நாள்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆமாண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்க நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரே உம்முடைய வழியிலே நடக்கிற கிருபையை கத்தத்தாங்க. அப்பொழுது எங்களுடைய கையின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிடுவோம் ஆண்டவரே. எங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த நாள்ல ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தினாலே இன்றைக்கு பெரியோரையும் சிறியோரையும் வாலிப பிள்ளைகளையும் எளியவர்களையும் கர்த்தர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுற பயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தரை கனப்படுத்துகிற கிருபையை தாங்க சுவாமி. ஆண்டவரே, இருதய கடினங்கள் வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே தேவனுக்கு பயப்படுற பயத்தினாலே கர்த்தர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை நீர் கட்டளையிடுவீங்க. நீங்க சீயோனிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீங்க. ஆமாண்டவரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையும் கிருபையும் தொடர்படி செய்வீங்க சுவாமி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுற பயத்தினாலே குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புங்கப்பா. ஆமாண்டவரே, கடின இருதயம், துணிகரமான இருதயம் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு ஆண்டவரே ஒரு தாழ்மையான இருதயத்தை கொடுத்து ஆண்டவரே அந்த சர்வ வல்லவருக்கு பயந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.